நாகப்பட்டினம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி மாதாந்திர கூட்டம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் செந்தில்குமார், நகராட்சி ஆணையர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் பங்கேற்ற நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைபாடுகளை தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய நகர்மன்ற தலைவர் கோரிக்கைகள் விரைந்து சரி செய்யப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து கரூரில் நடந்த அரசியல் கட்சி கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையர், நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் செல்வ கிராமத்தில் உடையன் 60, 61, 59, 58 பாரத உத்தரவு பின்புறம் புதிதாக நகர்ப்புற பேருந்து நிலையம் கட்டும் பணிக்கு 27/7/2024 அரசாணை நிலை 20 நகராட்சி நிர்வாகம் மற்றும் கீழே வழங்கல் SSFC துறையால் நிர்வாகம் வழங்கப்பட்டது. 20 கோடியினை பதிவு செய்யப்பட்டது. மேற்படி திட்டப்பணிக்கு பதிவு செய்யப்பட்ட தொகையினை நகராட்சி நிதிநிலை மிகவும் பின்தங்கிய நிலை உள்ள காரணத்தினால் பணிகளை முழுமையாக கிடைத்து முடிக்க இயலாத நிலை உள்ளதை கருத்தில் கொண்டு அரசின் ஏதேனும் கடன் பகிர்வு திட்டத்திலிருந்து நிதிநிலை கருத்தில் கொண்டும் திட்டப்பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதன் நோக்கில் அரசிடமிருந்து உரிய வழிகாட்டு நிலையினுடைய கடன் பகிர்வு நிதியினை மன்றம் அனுமதி வழங்கப்பட்ட தோணிச்சலரோடு பழைய பாலத்தில் உள்ள மின்விளக்குகள் சரிவர எரியாத காரணத்தினால் பொதுமக்கள் மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து புகார் மனுக்கள் வரப்பட்டுள்ளன. மேற்படி நாகப்பட்டினம் தோணித்துறை பழைய பாலத்தில் ரூபாய் 4.7 மன்றத்தில் அனுமதி வழங்கப்படுகிறது. அலுவலக குறிப்பு மன்றம் அனுமதி வழங்கலாம். மேற்கொள்ள பணிகளை மேற்கொள்ள செலவினத்தை இந்நகராட்சியின் வருவாயிலிருந்து மேற்கொள்ள மன்றம் அனுமதி வழங்கலாம். மழையெல்லாம் தண்ணி சுற்றுமா இருக்கு. அவங்க ஒரு சரியான அந்த பைப்பாக வச்சுட்டு அவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் அவங்க ஒரு கான்ட்ராக்ட் விடுறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் மேலோட அரசு எப்படி செயல்படும் என்பதற்கு உதாரணமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தளபதியாக அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து நிறைவேற்றி இன்னும் பல ஊர்கள் போகாத வண்ணம் காத்து உடனடியாக மருத்துவ சிகிச்சை ஏற்பாடு செய்த வேண்டும். மக்களை காப்பதற்கு நான் என்றும் தயாராக இருக்கிறேன் என்பதை நிரூபித்ததற்காக மாற்றத்தில் வாயிலாக நன்றியை மாற்றத்தை தெரிவிக்கிறேன். நாகூர் கந்தூரினா நாகப்பட்டினத்திலிருந்து கிளம்பி ஒரு 14 பேரும் நாகப்பட்டினத்தை சுற்றி தான் நாகூருக்கு போகுது. நாகூர் கந்தூரினா நாகப்பட்டினத்தை விட்டுறாங்க. முனிசிபாலிட்டியில் ஒரு கவனமே இல்லாமல் இருக்கு. நம்ம கடைசி நேரத்தில் போயிட்டு ஒரு நாள் 2 நாளில் போய் பேஜ் ஒர்க் போடுறோம். அப்படி இருந்தால் அந்த இது பிரச்சனையாக இருக்குது. எக்ஸஸாக செலவாகிடுது. அதனால எப்போதுமே அதை வந்து கல்குலேட் பண்ணிட்டு வர மாட்டாங்க. நாகூர் மட்டும்தான் ஸ்பெஷலாக வந்துருக்காங்க. நாகூர் வந்தீங்கன்னா நாகூரை மட்டும் தான் பார்க்குறாங்க. என் தெருவில் வந்து 2 தெரு வந்து கொட்டுப்பாளையத்துக்கு ரோடு போட்டாங்க. அந்த சைடு தான் வரும். அதே மாதிரி முஸ்லீம் இந்த புது தெரு, மோசாப்பள்ளி தெரு, அந்த தெருவிலாம் ரோடு போட்டுருக்கு. இருந்தாலும் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது. அதனால அடுத்து எப்போதுமே வந்து நாகூர் வந்தீங்கன்னா நாகப்பட்டினத்தை கவனத்தில் கொண்டு அதுக்கு முன்னேறியே படிப்புகள் நிறைய படிக்கிறேன் தலைவர். இப்போ சர்வாட்டை வந்து தர்கா சுற்றி அமைக்க போகும்போது எனது வார்டு வந்து 130 கிலோமீட்டர், 130 மீட்டர். அதில் அமைச்சர் வந்து 70 மீட்டர் தான். இப்போ நீங்கள் வந்து ஃபேவர் பிளாக் போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. அவர்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தாலும் அந்த குடிநீர் பைப்பு உங்கள்கிட்ட தலைவர் பேரும் ஆணையர் கேட்குறாங்க. அதே அமைச்சிட்டா நம்ம எதிர்காலத்தில் அந்த ரோட பேக்காது. எனது வார்டில் போடலை தலைவர், அங்கேருந்து விட்டுட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். 40 லட்சம் அதோட எஸ்டிமேட்டு. அதில் 15-20 தான் நமக்கு வந்து ரேங்க் கேஎம்சியில் ரேங்க். பேலன்ஸ் 15-20 வந்து யூஏபி ஷேர். அதில் வந்து அந்த உள்ளாட்சி நம்மளுடைய ஷேர் கொடுக்கறதுக்கு பணம் இல்லைங்கிறதுனால நம்ம எஸ்சி ஐடிஎஸ்ன்ற ஒரு திட்டத்தில் வந்து கடன் கேட்டு நம்ம அனுப்பிச்சிருக்கோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா மொத்தம் இதுக்கு வந்து நம்ம கடையெல்லாம் ஏலம் விட்டு அந்த பணத்தை வச்சு நாங்கள் பொட்டு கட்டலாம்ங்கிற ஒரு ஸ்கீம். 2வது அடுத்தது கடன் கேட்குறாங்க. அது வேறு அந்த தத்துவம் அந்த இதுக்கெல்லாம் கடன் கேட்குறாங்க. இது எப்படின்னா இப்போதைக்கு நம்ம மன்றத்தில் அனுமதி வாங்குகிறோம். இதுக்கப்புறம் அந்த ஏலம் இது எதுவுமே முடிவு பெறாத நிலையில் அதோட வரைபடத்தை கொடுப்பாங்க. அந்த வரைபடத்தை வச்சு இது இந்த கடை அப்படிங்கிறமா இது கரெக்டாக ஏலம் நடக்குமான்னு சொல்ல முடியாது. அதான் நான் இப்போ வேலை ஒத்தி விட போகலாம். பாலங்கள் உள்ள அந்த லைன் வந்து அந்த நான் இந்த பிடபிள்யூ அரசு நேரத்தை காட்டுறேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. சுத்தமாக இப்போ வெங்காயத்தாமெல்லாம் படந்து ஆற்றுல தண்ணி ஓட்டுக்கான வாய்ப்பு பாலத்துக்கு திரும்ப போகிறேன். அதே மாதிரி ரயில்வே ட்ராக்கு கீழே நான் வாட்ஸ்அப்லாம் ஃபேஸ்புக்கில் கூட கட்டலாம்.
அது சொல்லி நான் அடிச்சுட்டு நேரமே காட்டினேன். அந்த தண்ணியோட லெவலில் காட்டினாங்க. அதாவது ஆற்று அந்த பாலத்துக்கு கீழேயும் தண்ணியோட மொத்தம் இவ்வளோ ஆளும் அந்த தண்ணியோட இடம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்களா? இதுக்கு என்ன சொன்னாங்க? அது பண்ணாங்க. ரைட்டில் நான் கையில் கொடுத்தேன். அது ரைட்டில் வைக்கிறேன். நம்ம அப்புறம் வளர்த்து போட்ட பாலம் அது போட்டு பாலம் சொல்கிறேன். அதுலேயும் தெற்கு பக்கம் வளர்த்து பக்கம் பார்த்தீங்கன்னா மண் மேடாக பேசி சுத்தமாக வரும்.